வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. ஹல்லேலூயா. ஆமா, அவர் பவுல் தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? புறஜாதியார் இடத்தில் வார்த்தையினாலும் செய்கையினாலும். எப்படி ஊழியம் செய்யணும்? வார்த்தையிலும் செய்கையிலும். உதவி செய்ப்பா அப்படின்னு வேத வசனத்துல இருந்து சொல்லுறோம். ஆனா நீ அதுக்கப்புறம் நீ என்ன தெரியுமா செய்யணும்? முதல்ல உன்னிடத்தில் இருப்பதை கொண்டு போய் அவனுக்கு கொடுத்து உதவி செய்யணும். வார்த்தையினாலும் செய்கையினாலும். ரெண்டாவது சொல்றாரு, அற்புத அடையாளங்களினாலும். அற்புத அடையாளங்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஊழியர்களாலும் நடத்தப்பட்டு வருகிறது. அதை போய் நீ சொல்லணும், இந்த அற்புதம் நடந்தது என்று. அந்த அற்புதங்களை நடப்பிக்கணும். மூன்றாவது என்ன சொல்றாரு? தேவ ஆவியின் பலத்தினாலும். அது என்ன தேவ ஆவியின் பலம்? அந்நிய பாஷை, தேவனோடு சம்பாஷிக்கும் பாஷை என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பவுல் தான் சொல்றாரு அதையும். இது தேவனோடு சம்பாஷிக்கும் பாஷையாமா, மனுஷனோடு கிடையாது, தேவனோடு சம்பாஷிக்கும் பாஷை. அந்த பாஷை நம்முடைய ஆவியை பலப்படுத்துகிற பாஷை. அப்போ இந்த காரியங்களிலாலே நீ ஊழியம் செய். எங்க புறஜாதியார் மத்தியிலே சொல்லப்படாத இடத்துக்குன்னு சொல்றாரு. கரெக்டா? ஆனால்